இன்னொன்னுங்க டிப்ரெஷனாக இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி ஏற்காடே வரோம். அவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆகுது. பேக் டு சேனல். இன்னும் நம்ம எங்கே இருக்கோம்னா ஏற்காடு தான் வந்திருக்கோம். என்னன்னா கிளைமேட் நல்லா இருக்குங்க பார்க்க. பசங்களாம் போட்டிருந்தானுங்க, நல்லா இருக்கடா கிளைமேட்னானுங்க. சரி அதான் வந்துட்டேங்க. நவீன் கூப்பிட்டான் வரலான்ட்டான், ஆத்தூரில் இருந்தான் வரலான்ட்டான். சரி நம்ம தனியாக வந்திருக்கோம். லேண்ட்ஸ்லைடுன்னு காமிச்சிடலங்க, அது போன டைம் எனக்கு காட்டுறேன். இந்த லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு இல்லைங்க தெரியும் நினைக்கிறேங்க. அப்படியே அடிச்சுட்டு அப்படியே இந்த இதாகிட்டு ஃபுல்லாக இன்சைடு இது ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ஐயோ தெரியுதாங்க, அப்படியே புதுசாக கட்டியிருக்காங்க. அப்படியே கிளைமேட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு மேலே போயிட்டு என்னான்னு சொல்கிறேன். அதேமாதிரி மிஸ்ட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். போடல இல்லை மிஸ்ட்டு நான் வரவில்லை, எதுவும் மிஸ்ட்டில் எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா உங்களை போடல கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பில் பட்டன் நல்லா பண்ணுங்க, அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷன். ஓகே, உங்களுக்கு நான் மேலே நல்லா இருந்துச்சுன்னா உங்களை கண்டினியூ பண்ணுறேன். தெரியுதாங்க இந்த ஓல் வியூ இருக்கிறது சேலம். இது ஃபுல்லாகவே சேலம் தான். பாருங்கள் மண்கோயரி எல்லாமே, ரோடு கூட தெரியுது பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டு அல்ட்டியாக இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்க, மிஸ்டாலாம் இல்லை, கொஞ்சம் அந்த ஜில்னஸ்ஸு வேறு அப்படி தான் இருக்குது. கிளைமேட் கொஞ்சம் எப்படி சொல்லிட்டோம், கொஞ்சம் அப்படியே மோடமாக மழை வர மாதிரி இருக்குது. மிஸ்டெல்லாம் எதுவும் இல்லைங்க. போன டைம் வந்து பாருங்கள் செம்ம மிஸ்ட்டு, அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என் பர்த்டே விளாக், அது பர்த்டே விளாகில் போட்டிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இடமே தெரிலங்க, ஒன்றுமே தெரில. தெரிய மாட்டேங்குது யார் வராங்கன்னு தெரியல. என்னமோ கார்த்தியாது அந்த மஞ்சள் கலரில் இருக்கு இல்லைங்க, அது வந்து நாங்கள் போன டைம் வரும்போது போட்டுருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டோம் எதுக்குண்ணா அப்படின்னு கேட்டோம். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவர் அந்த ஆக்சிடெண்ட்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த வண்டி ஏதாவது வந்துச்சுன்னா அது அப்படியே அந்த ரோல் ஆயிரும்பா அப்படின்னாரு. ஆனால் அது ஆக்சுவலாக பொறுமையாக வந்தால் மட்டும்தான் ரோல் ஆகும். வேகமாக வந்துச்சுன்னா அது இடிச்சு தள்ளிட்டு தான் போகும். செம்ம கூட்டங்க. ஐயோ அப்பா, எங்கேருந்து அந்த கரெக்டாக அந்த பெண்டுலேருந்து இல்லை, அந்த பெண்டு முடிச்சதுக்கப்புறமே தான் ஃபுல் இதாகிடுச்சுங்க, கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ளவர் ஷோ ஆட்டிருக்கு, அதனால் ஃபுல் கூட்டம். பார்த்துருப்பீங்க, போலீஸ் கூட அவ்வளோ பேர் இருந்தாங்க பாருங்கள். இந்த தடவை தான் டிராஃபிக் அதிகம். எல்லா டைமும் வந்திருக்கேன். சண்டே வந்திருக்கேன், சாட்டர்டே வீக்கெண்டு எல்லாம், அதான் சாட்டர்டே சண்டேவா ஒர்க்கிங் டேஸில் வந்திருக்கேன், எல்லாமே வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் இவ்வளோ கூட்டம். இந்த சுண்டுவரில் தான் கட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், சுண்டுவரில் தான் கட்டு போட்டிருக்கேன். இருந்தாலும் போலீஸ் என்ன ஒரு குறுகுறுன்னு பார்த்தாரா, இவங்க உள்ளே விட்டுட்டு எக்கடாச்சும் விழுந்து வாரி இது பண்ண அப்படின்ட்டு அவர் பார்த்த மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரீல்ஸு ஃபோட்டோ எடுக்கலாம், இங்கே சூப்பராக இருக்கும். இங்கே எடுக்கலாம், ஒரு நாள் வந்து எடுக்கலாம். அவர் போலீஸ் பார்த்த மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் லவ்வர்ஸோடய வராங்க. ஒன்றும் இல்லை, அதனால நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். இன்னொன்னுங்க டிப்ரெஷனாக இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி ஏற்காடே வரோம். அவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆகுது. நீ யாரா வேணாரு எவனா வேணா இரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. க்ரூஸ் கண்ட்ரோல் போடாச்சு, க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு. மேலே ஏறணும் கீழே இருக்கும், மேலே இருந்தால் நினைக்கிறேன். ஓகே இருக்குண்ணா, அது என்னன்னு தெரில, மேலே தான் நினைக்கிறேன். ரைட்டுன்னு தான் நினைக்கிறேன். சேவரன்ஸ் ஒரு டைம் போன டைம் போனேன், ஞாபகம் இருக்கு. இதுதான் நினைக்கிறேன், சரியா தெரில. இதான் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் தான். தெரியலனா கூட பரவாயில்லங்க, என்னன்னு தான் பார்த்துருவோமே. எல்லாமே ஏற்காடு நம்ம அலசி ஆராய்ஞ்சிடணும்ல. ஓகே காய்ஸ், நம்ம இருங்க கொஞ்சம் மேலே போயிட்டு இங்கே இது பண்ணுறேன். 6 நிமிடம் அடிக்க முடியல, மொத்த கீழே விளாக் பண்ணிட்டுக்கிறேன். அதுவும் இந்த உடஞ்ச கீழே சுண்டூர் மட்டும் உடஞ்சிருக்கு இருங்க. வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நல்லா இருக்கு, காற்று அடிச்சுக்கிட்டு போகிறது மனசாக. இங்கே ஒரு வீடு வாங்கிட்டு இங்கேயே இருந்துக்கலாம் மாட்டிருக்கு. மனசெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சா, ஏதாவது டிப்ரெஷன் ஏதாவது இருந்தோம்னா இங்கே வந்து ஜாலியாக ஒரு வாரம் வீடெலாம் எதாவது வாங்கினோம்னா இங்கே இருக்கலாம் ஜாலியாக. சூப்பராக இருக்குது, அப்படியே மிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. இந்த ஃபோனில் எந்த அளவுக்கு தெரில, கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில.
சூப்பராக இருக்குங்க வீடு. வா, காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மரத்தாண்டி பாருங்க, அது அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே சின்ன 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 சின்னதாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. நான் பேசுறது கேட்குதுன்னு தெரியல, காற்று அந்தளவுக்கு அடிக்குது. காது தாங்க சொன்னேன், நீங்கள் எதுவும் வந்து அப்பா நினச்சிக்காதீங்க. நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டன் நல்லா போடுங்க. அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அப்பா கையெல்லாம் விரைச்சி போச்சு. மன நிம்மதி, மன நிம்மதி, மன நிம்மதி, மன நிம்மதி. செம்மையாக இருக்குது. இவங்க வேறு பக்கத்தில் 4 இந்திக்காரங்க இருக்கிறானுங்க. நம்ம வாழை கத்திக்கிட்டு போட்டு ட்ராயிங் வரையும் ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டு மிஸ்ஸை பண்ணுறாங்க. தாங்க முடியும். சொல்லுவாங்க எனக்கு தமிழ் தெரியும். செம்மையாக இருக்கு. இன்னொரு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ வந்துட்டு பொறுமையாக எந்த இதுவுமே இல்லாமல் பொறுமையாக போகணுங்க. இந்த வந்தால் நமக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக வந்துட்டு அர்ஜெண்ட்டாக போயிடும். இதெல்லாம் அப்படி கிடையாது, பொறுமையாக வந்துட்டு பொறுமையாக போவோம். அது பேக்ரவுண்ட் பிளாக் ஆகிடுச்சு. என் கண்ணு கண்ணாடி பண்ண அப்படி தெரியுதா? பேக்ரவுண்ட் அப்படி ஆயிடுச்சு. சரிங்க, உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ போகிறப்ப சொல்கிறேன். போயிட்டு அங்கே டோக்கன் ஆகணும். 10 ரூபா தான் டோக்கன் வரும். அதை வாங்கிட்டு உள்ளே போகணும். எங்கே வேணால் பார்க்கிங் பண்ணலாம். எப்படி இருக்கு? செமையாக இருக்குது. இது இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு, அப்புறம் அங்கண்டம்ல அது ஒரு வியூ பாயிண்ட்டு. அம்மா ஒரு வியூ மரம் மறைச்சிக்கிச்சு. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டுலாம் விட்டு விட்டு தான் வந்துச்சு. இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாம். இவன் கையில் கட்டுப்பட திருந்தவன நினைக்காதீங்க. கையில் ஓட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுண்டு வரல் மட்டும்தாங்க, மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம வீடியோ இங்கே என் பண்ணிக்கலாமா இல்லை கீழே என் பண்ணிக்கலாமா? சரி, இங்கே என் பண்ணிக்கலாம். நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ அப்படியே என் பண்ணிக்கலாம். கைஸ் பார்த்தெல்லாம் சேஃபாக இருங்க. அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். பை கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர். இந்த ஈரோடு இருக்குதுங்க. ஆனால் நல்லா பேசினார். சும்மா டிராஃபிக்கில் தான் பார்த்தோம். வண்டி பற்றி நான் கேட்டேன்னா ஒரு ஒவ்வொரு பதிலாக சொல்லிட்டு இருந்தாருங்க. நல்ல டைப்பு, நல்லா பேசிட்டு. இன்னும் சவுண்டு தாங்க பிச்சு எரிஞ்சிருச்சுங்க சவுண்டு. இத்தனைக்கு நான் ஃபோன் மைக்கு வேறு இது பண்ணல, அதை சும்மா அப்படி தூரமாக போய் எடுத்தது தான். வாய்ஸ் அவ்வளோ கேட்கல, ஆனால் சவுண்டு நல்ல சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே சருன்னு போயிட்டார். அப்புறம் வழியில் பார்த்தா எடுக்கலான்ட்டு தான் நிறுத்தினாருங்க. எடுத்துட்டேங்க அப்படியே.